Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. பூக்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினாய் நீயே விரிகிறாய் துணை சூழ்ந்திட நான் தனியனாகி போனேன் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பெருக்கி மலைத்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் யானை பாகன் உதயகுமார் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை. இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. ஏனையால் உயிரிழந்த அவருடைய நிலை எப்படி இருக்கு, எப்படி இறந்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இந்த நிகழ்வுல பார்க்க போறோம். வாங்க போலாம். ஹாய், வணக்கம். திருச்செந்தூர் யானை பாகன் உதயகுமார் அவர்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உதயகுமார் ஐயா, உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்கள் குரல் ஒலிக்குமா உதயகுமார் ஐயா? உங்கள் இறப்பு எப்படி நடந்தது? உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது? தெய்வானையின் கோபத்திற்கு காரணம் என்ன? தெய்வானையின் கோபத்திற்கு என்ன நடந்தது? முக்கியமாக என்ன நிகழ்வு நடந்தது? எப்படி உங்கள் உயிர் பறிப்போச்சு? தெய்வானியின் முழுமையான கோபத்திற்கு முழுமையான காரணம் என்ன? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக. தெய்வானியின் முழுமையான கோபத்திற்கு காரணம் என்ன? இத்தனை வருடங்கள் அன்பாக வளர்த்த தெய்வானை உங்கள் மீது கோபப்பட காரணம் என்ன? அன்று நடந்தது என்ன? அன்று நடந்தது என்ன? உங்கள் அன்பு தெய்வானை நீங்க ஆசையாக வளர்த்த தெய்வானை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசையாக வளர்த்த தெய்வானை உண்மையிலே தெய்வானியுடைய குணம் எப்படி? இத்தனை வருடங்கள் வளர்த்த உங்கள் தெய்வானியுடைய குணம் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி?
தெய்வானை மீது உங்களுக்கு கோபம் இருக்கா? தெய்வானை மீது உங்களுக்கு கோபம் இருக்கா? தெய்வானைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அன்பு தெய்வானைக்கு என்ன சொல்ல? உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க வீட்டில். உங்கள் குடும்பத்தார் உங்களுக்காக இன்னமும் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்கள் எதிர்பார்க்காமல் நடந்த சம்பவம், அந்த ஒரு நொடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எதிர்பார்க்காமல் நடந்த இந்த சம்பவத்தில் நீங்கள் உயிரிழக்க போறீங்க அப்படிங்கிறத உணர்ந்தீங்களா? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக. நீங்கள் இறக்க போறத உணர்ந்தீங்களா? உங்களுடைய ஆத்ம உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எத்தனாவது நிலையில இருக்கீங்க? ஆத்ம உலகத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க? உங்களுடைய ஆத்ம உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல் கடவுள் முருகப்பெருமான், அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைத்ததா? முருகப்பெருமானுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்ததா? உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. உங்கள் உயிர் பிரிந்த அந்த நொடி கடவுள் நம்மளை காப்பாற்றலை அப்படின்னு கடவுள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கா? கடவுள் நம்மளை காப்பாற்றவில்லை அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு இருக்கா? கடவுள் உங்களுடைய இறப்பு நிர்ணயிக்கப்பட்ட இறப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுடைய விதி முடிந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வாழ்நாட்கள் இருக்கும் பொழுதே துர்மரணம் அடைந்ததா? உங்களுடைய இறப்பு துர்மரணமா? இல்லை இன்னும் ஆயுட்காலங்கள் இருந்து இறந்தீங்களா? இல்லை உங்களுடைய இறப்பு நிர்ணயிக்கப்பட்ட இறப்பா? உங்கள் அன்பு குடும்பத்தார் உங்களுக்கு இன்னும் ஏதாவது படையல் இந்த மாதிரி விஷயங்கள் பாக்கி இருக்கா? படையல் சாஸ்திரங்கள் செய்யணும்.
உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்னவாக இருக்கும்? கடைசியாக உங்கள் தெய்வானை, உங்கள் அன்பு வளர்ப்பு மகள் தெய்வானைக்கு என்ன சொல்ல ஆசை? தெய்வானைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தெய்வானை கண்கள்ல வந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? தெய்வானை கண்கள்ல வந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? உங்கள் இறப்பை உணர்ந்ததா தெய்வானை? உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்லி விடைபெறுறீங்க? அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி அவங்களிடமிருந்து விடைபெறணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது என்ன விஷயம், என்ன விஷயத்த சொல்லி அவங்களிடமிருந்து விடைபெறணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்ன ஒரு விஷயத்த சொல்லி விடைபெறணும்னு ஆசைப்படுறீங்க? விடைபெறும் தருணம் நல்லது ஒரு தருணமாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் நல்ல ஒரு வாழ்வு வாழட்டும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். நீங்கள் இல்லாத இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அப்படின்னாலும் நிறைந்த வாழ்வும் குறைந்த செல்வம் இல்லாமல் நிறைந்த செல்வத்துடன் அவர்கள் வாழ்க்கை பயணிக்க நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய நேர்களும் வேண்டிப்பாங்க. நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. உங்கள் ஆத்மா இளைப்பாரட்டும். வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.